இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளிலேயும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், யாருக்கு பயம்? ஆவியானவர் உணர்த்தின வசனம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனம் 10. அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். Come on, let us deal wisely with them, lest they multiply, and it come to pass that when there falleth out any war, they join also unto our enemies, and fight against us, and so get them up out of the land. Exodus chapter 1 verse 10. என கண்மானவர்களே, இந்த இடத்துல எகிப்தினுடைய ராஜா இஸ்ரவேலரை குறித்து என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது இஸ்ரவேலர் இன்னும் அதிகமாய் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் நம்முடைய பகைஞரோட சேர்ந்து நம்முடைய யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும் அவங்களுக்கு எதிராக ஒரு உபாயம், ஒரு காரியத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு எகிப்தியரோட பேசுறத இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால அடிக்கப்படலாம், நொறுக்கப்படலாம். ஆனால் யாருக்கு பயம்? அந்த காரியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அதாவது இந்த காரியத்தை பத்தி பேசுறப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு பெரிய நாட்டினுடைய ஒரு ராஜா இருக்கிறான். அவன் அவனுக்கு ஒரு ஆசை, தன்னுடைய பிள்ளை அதாவது இளவரசன் யாராலையுமே வெற்றி பெற முடியாதபடிக்கு அவன் ஒரு பெரிய ஃபைட்டரா வரணும்னு அவனுக்கு ஒரு ரொம்ப ஆசை. சோ ஒரு நல்ல ஒரு ட்ரெயினரை எல்லா இடத்துலையும் தேடி பிடிச்சி ஒரு பெஸ்ட் ட்ரெயினரை அவனுக்கு ஏற்படுத்துறான். அந்த ட்ரெயினர் அவருடைய இடத்துக்கு இந்த இளவரசனை கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுக்கறாரு. ரொம்ப நாள் கழிச்சது ராஜா தன் பையன் எப்படி ட்ரைனிங் போயிட்டு இருக்கு, ரெடி ஆயிட்டானா அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போயிருக்கான். அங்க போனா அங்க ஒரு ட்ரையல் ஃபைட் மாதிரி அங்க ரெடி பண்றாங்க. சோ இந்த இளவரசன் என்ன பண்றான் அப்படின்னா, இம்மிடியேட்டா வாள் எடுத்து பயங்கரமா வீசுறான். இன்னும் நிறைய குஸ்திகள் மாதிரி சில காரியங்களை ஆக்ரோஷமா பண்றான். தன்னை ஒரு பெரிய வீரனா எல்லாரும் பயங்கரம் பயப்படுற மாதிரியா தன்னை வெளிப்படுத்துறத இந்த இடத்துல ராஜா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான். ட்ரெயினர்கிட்ட ஓகே என் பையன் ரெடி ஆயிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ட்ரெயினர் சொல்லியிருக்காரு, இல்ல இன்னும் இளவரசன் ரெடி ஆகல, நான் சொன்னதுக்கு அப்புறம் அவனை கூட்டிட்டு போங்க அப்படின்னு. ராஜா போயிட்டான், மறுபடியும் வர்றான். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை இதே மாதிரி நடக்குது. ராஜா நினைக்கிறான் பையன் ரெடி ஆயிட்டான் அப்படின்னு. பட் ட்ரெயினர் சொல்றாரு, இல்ல ரெடி ஆகல, இப்ப போனீங்கன்னா யாராவது இளவரசனை வீழ்த்திடலாம் அப்படின்னு. சோ கடைசியா ஒரு 4வது தடவை ராஜா ரொம்ப நாள் கழிச்சு இப்பவாவது என்ன ஆச்சுன்னு போய் பாக்குறான். அப்போ அதே மாதிரி அங்க ட்ரையல் ஃபைட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணப்பட்டு இருக்கிறது. அப்போ இளவரசன் எல்லாரையும் விஷ் பண்ணிட்டு அமைதியா ஒரு இடத்துல நிக்கிறான், சண்டைக்கு ரெடியாகி. இப்ப ராஜா நினைக்கிறாரு, ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை போல, அவன் உடம்புல ஏதோ பிரச்சனை, சோ அவன் சண்டைக்கு ரெடியா இல்ல, ஒரு சைட்ல நிக்கிறான் அப்படின்னு. இப்ப போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெயினர் ராஜாவை கூப்பிட்டு சொல்றாரு, உங்க பையன் பெர்ஃபெக்டா ரெடி ஆயிட்டாரு, இப்போ நீங்க கூட்டிட்டு போயிட்டு அவரை எந்த போட்டியில அவரை இறக்குனாலும் சரி அவர் தான் வின் பண்ணுவாரு, யாரும் பீட் பண்ண முடியாது அப்படின்னு. ராஜாவுக்கு பயங்கரமான ஆச்சரியம். அவர் கேட்கவே செஞ்சிட்டாரு. இவ்வளவு நாளும் பயங்கர ஆக்ரோஷமா இருந்தான், பயங்கரமா நிறைய காரியம்லாம் பண்ணி காமிச்சான், வாள் எடுத்து நிறைய கட்டையெல்லாம் வெட்டினா, அப்படி இப்படின்னு பராக்கிரமசாலியா இருந்த மாதிரி என்னை காமிச்சுக்கிட்டானே, நிறைய காரியம் பண்ணுனானே, அப்ப நீங்க அனுப்பல, இப்ப ஒரு சாதுவா நின்றுட்டு இருக்கான், இப்ப அனுப்புறீங்கன்னு கேட்டதுக்கு அந்த ட்ரெயினர் சொன்னாரா, இவ்வளவு நாளும் உங்க பையனுக்கு எதிராளிய பார்த்து பயம், அதனாலதான் தன்னை ஒரு வீரனாக அவன் காட்டிக் கொள்றதுக்கு ட்ரை பண்ணான். இப்ப தன் மேல அவனுக்கு நம்பிக்கை வந்துட்டு, யாரா இருந்தாலும் சரி நான் அவங்கள வின் பண்ணிருவேன்ற அந்த கான்பிடன்ட் வந்ததுனாலதான் அவன் அமைதியா இருக்கிறான். சோ இப்ப அவனை யாராலையும் பீட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாராம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேக நேரத்துல இந்த மாதிரியான காரியங்கள் நமக்கும் சரி நம்மை சுற்றிலும் சரி நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம், எகிப்தினுடைய ராஜா எகிப்து ஜனங்களை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த இஸ்ரவேலர் ஜனங்கள்
அதாவது ரொம்ப பழுகி பெருகி காணப்படுகிறார்கள். இவங்க நம்மளை மேற்கொள்ளாதபடிக்கு, ஒரு சண்டை வந்ததுன்னா நம்ம பகைவரோடு சேர்ந்து நம்மளை அவங்க முறியடித்து விடாதபடிக்கு, நம்ம தேசத்தை விட்டு வெளியில போயிடாதபடிக்கு நம்ம ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னு ஜனங்களோட டிஸ்கஸ் பண்றத நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம நல்லா ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். எகிப்து ராஜாவுக்கு நல்லா தெரியும், இந்த இஸ்ரவேலர் யோசேப்போட சேர்த்து வெறும் 70 பேர் தான் எகிப்திற்கு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா அவ்வளோ ஆயிரமாய் லட்சமாய் கோடியாய் பெருகி இருக்கிறார்கள். சோ அவங்க டேஞ்சரான பீப்புள் அப்படின்னு எகிப்து ராஜாக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த காரியத்தை அவன் பண்றான். அதுக்கு பின்பதாக நடந்த ஸ்டோரி நமக்கு தெரியும். அதாவது எகிப்தியர் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேலரை அடிக்கிறாங்க, கொடுமை பண்றாங்க. அவங்கள ஒரு மிருகங்களை நடத்துவதை போல அவங்க நடத்துறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நம்முடைய தேசத்துல நம்ம பார்க்கிறோம், அநேக இடத்துல கிறிஸ்தவர்களுக்கு கொடுமைகள் நடக்கிறத. அதாவது இவர்கள் பழுகி பெருகிடக்கூடாது, இவங்க தங்களுடைய காஸ்பலை, அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிவித்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக அநேக நேரத்துல அடிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நியூஸ் பேப்பர்ல பெரிய அளவுல வந்தது, கிறிஸ்தவர்களை பாதிக்கிற காரியமா இருந்தது. ஒரு பாஸ்டரை அவர் சர்ச்சில் இருந்து எடுத்துட்டு கிறிஸ்தவ மதத்தை சேராத அநேகர் அவரை அடிச்சு ஒரு மிருகத்தை கூட அப்படி நடத்த மாட்டோம், மாட்டு சாணத்தை அவரை வாயில வச்சு அடிச்சு தும்சம் பண்ணத எல்லாரும் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எகிப்து தேசத்தை பொறுத்தவரையில ஆளுகை செய்கிறவன் அந்த ராஜா, அவங்களுக்கு கீழே அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்தவர்கள் தான் தேவனை ஆராதித்த இஸ்ரவேலர். ஆனாலும் இஸ்ரவேலரை கண்டு அந்த ராஜா பயப்பட்டான். இன்னைக்கும் நம்ம பார்க்கிறோம், அநேக நேரத்துல நம்ம அதிகாரத்திற்கும் ஆளுகைக்கும் உட்பட்டுத்தான் இருக்கிறோம். ஆனாலும் பழுகி விடாதபடிக்கு, பெருகி விடாதபடிக்கு அநேக காரியங்கள் நடக்குது. அப்படியானால் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆளுகையில் இருக்கிறவர்கள் உட்பட தேவனுடைய ஜனங்களை கண்டு பயந்தார்கள். நான் சொல்றது எகிப்துல மாத்திரம் அல்ல, எல்லா இடத்துலயும் தான். சோ இதுல இருந்து யார் பயப்படுறாங்க அப்படின்னு நமக்கு தெளிவாய் தெரிகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னொரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நான் இருக்கேன், என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நான் தேவனை குறித்த அறிவை புகட்டி இருக்கிறேன், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இதுக்கு மத்தியில அவங்க வெளியில போற இடத்துல யாராவது ஒருத்தர் கிறிஸ்தவ மதத்தை அல்லாத எந்த நோட்டீஸ் கொடுத்தாலும் சரி, நான் எந்த அப்ஜெக்டும் பண்ண மாட்டேன். யாராவது ஒருத்தர், ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், யாராவது ஒருத்தர் அவர்களுடைய தேவனை குறித்து பேசினா நான் எதுவுமே கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், என் பிள்ளைகள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறார்கள், அவர் அவங்கள வழி நடத்துவார், எந்த விதத்திலும் பாதிக்காதபடிக்கு அவர் காப்பாத்தி விடுவார். ஒருவேளை எனக்கு என் தேவன் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அவங்களுடைய கடவுளை பத்தி என் பிள்ளைங்கிட்ட நோட்டீஸ் கொடுத்தா நான் அப்ஜெக்ட் பண்ணுவேன். இல்ல, இத பண்ணக்கூடாது, நாங்க வேற மார்க்கத்தவங்க, வேற தேவனை கும்பிடுறவங்க, நீங்க எதுக்கு உங்களுடைய நோட்டீஸ என் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கண்டிப்பா கேட்பேன். நான் பயப்படுவேன். ஐயோ, என் பிள்ளைங்க அவங்களுடைய தேவனை பார்த்து போயிருவாங்களோ, அவங்க கடவுள்களை பார்த்து போயிருவாங்களோ அப்படின்னு நான் பயப்படுவேன். ஆனால் எப்போ பயப்பட மாட்டேன் அப்படின்னா, எனக்கு தெரியும் என் பிள்ளைகள் சத்தியத்தின்படி நடக்கிறவர்கள், உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். சோ எந்த விதத்திலையும் டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, நமக்கு வேதம் தெளிவா சொல்லுகிறது, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரால கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், நிந்திக்கப்பட்டார்கள், அளவுக்கு அதிகமான வேலை சுமத்தப்பட்டார்கள். இது எல்லாம் இருந்தாலும் இஸ்ரவேலர் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் என்ன செஞ்சாரு? அற்புத விதமாய் அவர்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வந்தார். வெளியில கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல, நமக்கு நல்லா தெரியும், எகிப்தியரில் ஒருவரும் மீதமா இராதபடிக்கு அவர்களை அழித்து போட்டவர் நம்முடைய தேவன். சோ
பல உபத்திரவம் வரலாம், பல அடிகள் விழலாம், போராட்டங்கள் இருக்கலாம், சபைகள் பாழாக்கப்படலாம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தேவனை நோக்கி பார்ப்பது. நம்ம எப்போ நம்முடைய சத்தம் தேவனுடைய சந்நிதியில் எட்டுகிறதோ அப்போது தேவன் நம்முடைய எல்லா பயங்களையும் மாற்றி நம்முடைய தலையை பகைவர் மத்தியிலே உயர்த்துவார். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாட்கள்ல தகப்பனே, உன்னுடைய தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு சபைகளையும், ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஊழியர்களையும் உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அப்பா, அநேக இடத்துல உண்மை ஆராதிக்க முடியாதபடிக்கு அப்பா அநேக தடைகள் இருக்கிறத ஆவியானவரே நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. அநேகர் இன்னைக்கு கண்ணீரின் மத்தியில இருக்கிறத நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அப்பா, அவங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க கம்ஃபர்ட் பண்ணுங்க. ஆவியானவரே, அவங்களுக்கு நீங்க ஆறுதலா இருந்து கண்ணீர்களை தொடங்க தகப்பனே. அப்பா, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கட்டுகளிலிருந்து, அடிக்கப்படுகிற சூழ்நிலைகளிலிருந்து வெளியில வர ஆவியானவரே நீர் உதவி செய்வீராக. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.